friends and I, we had gone for dinner, and my friend brought a couple of her friends along, and there was this guy. It was okay, his name was Andy. And then suddenly he gets a call in the middle of the dinner. He's like, hello ma, dinner aitu, I'm on the way home. I'm like, okay. He's lying to his mother through his teeth. But he's a Kannadiga. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோட்டு. விமன் ஸ்டாண்டப் காமெடி ட்ரை டு லாஃப் சேலஞ்ச். And then I was like, Andy, you're a Kannadiga? Because I heard him speak in Kannada. He was like, oh Sneha, you're also a Kannadiga. And both of us had tears in our eyes. We found each other. And then we had a 5-minute conversation about how Kannadigas don't speak in Kannada to each other. And this entire conversation was in English. And then I was like, you know what, Andy, is that your real name? Like, what is your full name? It doesn't sound very Kannadiga. So he said, no, my name is not Andy. It's Anant Balshankar Murthy. Kannadiga name na என்னது? எந்த மாதிரி Kannadiga name? Kannadiga name na எனக்கு புரியல. பெங்களூரியன் நேம். அதான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சிரிக்கிறது நிப்பாட்ட கூடாது. சிரிக்கிறது நிப்பாட்டினா இந்த வீடியோ இங்கே முடிஞ்சு போயிடும். ஓகே, நம்ம சிரிச்சுட்டு இந்த ஸ்டாண்டப் காமெடியில கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி தான் இவங்க எல்லாரும் பண்றாங்க. கன்னடிகா நேம்னா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இப்போ நீ வந்து தமிழ்நாட்டு நேம்னு சொல்லுவ. தமிழ்நாட்டு நேம்னா என்ன சொல்லு? இந்த மாதிரி இருக்குல்ல, மீனாட்சி, செல்லாத்தா, குப்பாத்தா, அந்த மாதிரி பேர்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி ஏதாவது பேரா இருக்கும். ஓகே. I was like, wow, why didn't you tell me that before? He's like, I didn't know you were a Kannadiga. I thought it's too big to fit in your mouth. Weirdo. I also work, I have a job. So I met this girl, Rohini, and she was just having a general chat with me, and I was asking her where she's from, and she said, you know, I'm from some exotic part in Kerala. You know, you have to take a train and then a bus and then a ferry and then you have to walk. And then she asked me, Sneha, where are you from? And I'm from Bangalore. Not very exotic, but I wanted to make it sound exotic. So I said, I'm from Baisandra Tavrekere Madiwala. But you can call it BTM layout. She was like, wow, oh, that is BTM layout. Why didn't you tell me before? I was like, Rohini, you're not a Kannadiga, and that's too big to fit in your mouth. The whole entire time I was waiting for a joke. கடைசி வரைக்கும் அந்த ஜோக் மட்டும் வரவே இல்லை அந்த வீடியோல. நாங்க வெறிக்க பார்த்துட்டு என்னதான் அந்த பொண்ணு சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு வெறிக்க அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த ஸ்டாண்டப் காமெடி ஆஃப் விமன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்து மென்லயும் பண்ணுவோம். மென் ஆர் ஆல்வேஸ் பண்ணி. நீ எடுத்துட்டு வா. அப்போ விமனுக்கு நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேன். நீ மென்னுக்கு வேணா எடுத்துட்டு வா. இதுதான் தவறான செயல். அதான் நீ எடுத்துட்டு வா, நம்ம பண்ணலாம். மொக்கையா பண்றவங்க எல்லா இதுலயும் தான் இருக்காங்க. நல்லா பண்ற கேர்ள்ஸும் இருக்காங்க. அது இருக்காங்க தான். இதோ இந்த பொண்ணே நல்லா தான் பண்ணுது, அதனாலதான் எடுக்கல. அதனால எடுக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது என்ன ஜோக்குன்னே தெரியல. இது இவ்வளவு நேரம் நீ பார்த்ததுல ஒரு துளி கூட சிரிப்பு வரல. பார்க்கவே சோபா நீ யோசிச்சு பாரு, நம்ம பார்க்கவே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, 200 ரூபாய் டிக்கெட் வாங்கி அங்க போய் உக்காண்டு இருக்கானுங்க. அவனுக்கு கஷ்டம். அதுலயே அங்க ஒரு சில பேர் காசு கொடுக்காக சிரிக்கிறாங்க. கேக்குது எனக்கு. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஷோ பண்ணுறேன்டி வாங்கடி அப்படிலாம் சொன்னேன். ஒன்று வரேன்னு சொல்லணும், இல்லை வரமாட்டேன்னு சொல்லணும். ரெண்டும் இல்லாமல் கேர்ள்ஸ்ட்டு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. புதுசாக ஒன்று சொல்லுவாங்க, வீட்டில் கேட்டு சொல்கிறேன். அதாவது எனக்கு வர பிடிக்கல சொல்றீங்களா? புதுசாலாம் ஒன்றும் இல்லை, யாரை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ரீசன்லாம் இல்லை. நீ சிரிக்கணும்,
சத்தியமா கஷ்டப்பட்டு கூட என்னால சிரிக்க முடியல, அவ்வளவுதான். அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யூஸ் பண்ற ஃப்ரேஸ் தான் வீட்டுல கேட்டு சொல்றேன், அம்மா வேணாட்டாங்கடி லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்றதுக்கு, அதை என்கிட்டயே யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வரதுக்கு முன்னாடி ஐ ஹேட் டு கோ த்ரூ அ லாட் ஆஃப் பெயின். பீரியட்ஸ்லாம் இல்லை, ஐப்ரோ பண்ணிட்டு வந்தேன். ஐப்ரோ பண்ணவங்களுக்கு தெரியும், அதாவது அந்த பியூட்டிஷியனோட மனநிலை எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது நமக்கு என்ன எப்படி ஐப்ரோ பண்றாங்கன்றத வச்சு தெரிஞ்சுக்கலாம். நான் உன்னை பிடிச்சி அந்த வாயில விட்டு இப்படி எடுப்பாங்க பாருங்க, நூல் எடுத்து, அப்படியே எனக்குலாம் கண்ணுல இருந்து தண்ணி வந்து. என்னடா அங்க பார்த்தாவது சிரிப்பு வருதான்னு பாக்குறியா? இல்ல இப்போ எங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு ஜன்னல் திறந்துருக்கு. அந்த ஜன்னல் பாக்குறதே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது இந்த வீடியோவோட. முடிஞ்சிச்சுனதும் 5 மினிட்ஸ்ல இன்னொரு கண்ணு முடிச்சிடுவேன். எனக்கு இன்னொரு கண்ணு இருக்கா? எனக்கு இன்னொரு கண்ணு இருக்காவா? ஆமா, எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்கும். மட்டமா மழுமட்ட ஜோக்குன்றது வந்து இதுதான் சொல்லுவாங்க. ஜோக்கு பண்ணணுமேனு ஜோக்கு பண்றாங்க, அங்க உட்காந்து இருக்கிறவங்க சிரிக்கணுமேனு சிரிக்கிறாங்க. என்ன ஐயோ இல்ல ஒரு கண்ணு போதும். இன்னொன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க லாஸ்டா ஒண்ணு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிட்டு அவங்களே ஒன்று லாஸ்டா ஒன்று சொல்லுவாங்க, மேம் க்ரீம் போட்டு விடுவாங்க. வலிக்குதா? அந்த க்ரீம் போடுறதுனால ஒன்றும் ஆகாது, சும்மா அவங்களுக்கே கில்ட்டியா இருக்கும், இப்படி படுத்துட்டேன் இவளை, க்ரீம் போட்டு விடுவாங்க அப்படின்னு. 2 ஐப்ரோஸ் ரொம்ப வலிச்சிருந்தா மீசை எடுக்கல, தெரியுதா? தெரியல, மீசை எடுக்கல இன்னைக்கு நான். எனிவேஸ், அண்ட் ஐ எம் ஃப்ரம் சவுத் இந்தியன் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த கெட்ட வார்த்தை அதே மாதிரி தான். இந்த கெட்ட வார்த்தை இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஷோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். மயிறு அப்படிலாம் சொன்னால் யாரும் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. வீட்டெல்லாம் அப்படி கிடையாது. நான் சொல்கிறேன் மயிறு அப்படின்னு ஃப்ரெண்ட்டை பேசிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா திரும்பி பார்க்குறாங்க, என்ன பேசுகிற? அப்போ தான் எல்லாருமே இதை ஒரு வாட்டியாவது பண்ணியிருப்போம். இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு கவுண்டர் சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்லலாமா? அதான் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இந்த ஜோக் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து இப்போ இது என்ன 2000 இது இந்த வீடியோ போட்டிருக்கிறது, அப்லோட் பண்ணியிருக்கிறது 2023. அடங்கோப்பா அடே 2023 வந்து இதை பண்ணிருக்கு. பாவம் அங்கே உட்காந்துருக்கிறவன தான் தாத்தா அண்ட் தயிர் வடை. இன்னும் தயிர் வடை மேட்ருக்கே நம்ம வரல. அதாவது அந்த டைட்டிலே வந்து தாத்தா அண்ட் தயிர் வடைன்னு தான் இருக்கு. என்னதான் அப்படி தயிர் வடை? தயிரும் வரல, வடையும் வரல. ஐயோ சத்தியமா. இப்போ கேவலமா ஒரு லாஜிக் சொல்லுவோம், மயிருங்கிறது ஆக்சுவலி கெட்ட வார்த்தை கிடையாது, அது வந்து ஒரு தூய தமிழ் வார்த்தை. நம்ம இந்த சிலப்பதிகாரத்துல எல்லாம் மயிருன்ற வார்த்தை இருக்கு. மூட்டுப்பொடி மயிறு எங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்க. இல்ல எங்க அம்மா யூஸ் பண்ண மாட்டாங்க. யூடியூப்ல எங்க அம்மா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. மை மேம் இஸ் வெரி டீசென்ட். யாரும் அவங்கள்ட்ட போய் கேட்டுறாதீங்க என்ன வீட்டில் எப்படி சரியா அப்படின்னு. ஏன்னா அவள் வந்து ரொம்ப இன்னசென்ட். அந்த மாதிரி ஸ்டாண்டப் இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப புதுசு. எப்படின்னா அந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்துருந்தேன், அதில் போட்டிருந்தது ஸ்டாண்டப் காமெடி ஷோ வெஜ் அண்ட் நான்வெஜ் கான்டென்ட் அப்படின்னு போட்டிருந்தது. அது அப்படின்னா என்னது, நார்மல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கான்டென்ட்டும் இருக்கும், அடல்ட் ஜோக்ஸும் இருக்கும் அப்படிங்கிறது. அவள் போஸ்டர் பார்த்துட்டு சிரிச்சா. ஓ ஸ்வேதா காலேஜ் வந்ததுலேருந்து எல்லாம் புரியுதா? இப்போ நான்வெஜ்ன்னு போட்டிருக்கு, என்னடி கத்திரிக்காய் பீச் எல்லாம் போட்டிருக்கு இதில். எனக்கு இப்போ தூக்கம் வருது, லிட்ரலி செம்ம தூக்கம் வருது கேட்கும் போது. எப்படா முடியும் அப்படின்னு இருக்கு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து இதை விட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னால் சத்தியமாக இது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மண்டக்குள்ளே போய் இந்த வீடியோ என்ன ஏதோ பண்ணுது. இந்த அக்கா கிட்ட நான் கடைசியாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கணும், நைஸ் ட்ரை, ப்ளீஸ் டோன்ட் ட்ரை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் நான் சொல்றேன். ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. அது ஒரு சில டைம் சொல். ரெஸ்ட் ரூம் அட்ராசிட்டிஸ், தமிழ் ஸ்டாண்டப் காமெடி. சத்தியமா இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்துட்டு இனிமே வராது. நம்மளுக்கும் ஃபன்னா இல்லை, அங்கேயும் ஃபன்னா இல்லை, பார்க்குறவங்களுக்கும் ஃபன்னா இருக்கு. எல்லாருமே தூங்கி வழிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. There's a survey which says majority of Indians read news while taking a dump. So it's absolutely no wonder Indian media is completely filled with shitty news. எங்க அப்பா இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு வெளியே வந்து அப்படியே ஏதாவது பேப்பர் எங்கேயா போட்டு போயிட்டாருன்னு, அது தெரியாம எங்க அம்மா காலில் பட்டுருச்சுன்னா அப்படியே தொட்டு கும்பிட்டுப்பாங்க.
படிப்பு கொடுக்குற சரஸ்வதியாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமெடிக்கு அவனுங்க கை கொட்டி சிரிக்கிறானுங்க. எனக்கு அதுதான் காமெடி. இந்த காமெடிக்கு உங்க ரியாக்ஷன், உங்களோட மேக்ஸிமம் ரியாக்ஷன் அவ்வளவுதான். இந்த காமெடிக்கு ஒருத்தன் வந்து கை தட்டி சிரிக்கிறான்னா அவன் எவ்வளவு காஞ்சு போய் கிடப்பான்னு யோசிச்சு பாரு. இப்படிப்பட்ட எங்க அம்மாவை நான் யூஎஸ் கூட்டிட்டு வந்து டாய்லெட் பேப்பரோட பர்பஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? பண்றத பண்ணிட்டு கண்ணியா தொடச்சுக்க முடியும். எங்க டாய்லெட் பேப்பர் கண்டுபிடிச்சவன் யாரு? வெள்ளக்கார். பிரெட்டும் பண்ணும் திங்கிற அவனுக்கு சரியா போயிடும். நாம வத்த குழம்பு சாப்பிடறவா வத்த குழம்பு சாப்பிடுறவா அவ்வளவுதான். மயிலாப்பூர்ல வெயிட் பண்ணி இது சொல்லிட்டேன்னா எல்லாரும் கை தட்டி சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது, என்னடா பண்றீங்க? ஒரு ஜோக்குன்றது என்னது? அவங்க மட்டும் சிரிக்கணும். உனக்கு கை தொட்டி சிரிக்கிறாங்க. அவங்க கொடுத்த காசுக்கு ஏதோ பண்றாங்க. இல்ல இதான் வந்து ஒரு மாதிரி காண்டா. இப்படி எல்லாம் பண்ணா அவங்க வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா நினைச்சு மறுபடியும் போய் பண்ருவாங்க. நம்ம சிரிக்காம ஒரு 4 வாட்டி சிரிக்காம இருந்தாதான் அடுத்த வாட்டி ஓகே நம்மளுக்கு இது வரல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போவாங்க. அதனாலதாங்க ரூம் போட்டு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன். நேரா போய் பல்கா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். எங்க அம்மாவோட எல்லா யூஎஸ் போட்டோவும் பாத்தீங்கன்னா அக்வாஃபினாவோடய போஸ்ட் கொடுத்தாங்க. உங்கள்ல பாத்ரூம் தண்ணி வராது போல. யூஎஸ்ல பாத்ரூம்ல தண்ணி வரும் தானே? வரும். ஆனா அந்த ஃப்ளஷ்லாம் ஃப்ளஷ் இருக்கு. இது இருக்கும். நம்ம தெரியாதுல்ல. கம்மா we are USans. நம்ம இருக்கு யூஎஸ் தானே? ஆமா யூஎஸ் பச்சை சேர். என்ன பண்றது? ஐயோ அவர் பாரா எப்படி ஒரு நிமிஷம் தடங்களுக்கு வருந்துகிறோம். இப்படிதான் ஏதாவது பார்க்க கூடாது பார்த்தோம்னா இப்படிதான் ஏதாவது என்ன பண்றது? இதுக்கு மேல இது பார்த்தா See, it's one of the most basic bodily function, right? Why is it such an awkward topic? எல்லாரும் போறது தானே. Especially at work. There is this unsaid etiquette that you have to follow if you have to take a dump at work. Imagine, நம்ம ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்கோம், வெளியே ஒருத்தங்க இருக்காங்கன்னா வெயிட் பண்ணுவோம். அப்படியே அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். டக்கு டக்கு டக்கு. கதவை திற காற்று வரும்பாங்க. இந்த பக்கம் கதவை திறந்தா ஆப்கான் வாரே வரும். அப்படின்னு இன்னும் சில பேர் இருக்காங்க. இந்த ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் படத்துல இடி இடிக்கும் போது தான் குழி தோண்டுவாங்க. அந்த மாதிரி ஃப்ளஷ் சவுண்டோட சிங்க் பண்றாங்களாமா. அவனை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா வருது. சின்ன வேணும். நான் வந்துட்டு கிளம்புறேன். அபிஷியலா நான் இங்க இருந்து போறேன். இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் வந்திருக்குன்னு கூட தெரியல. ஆனா இதுக்கு மேல பாக்குற சக்திலாம் எனக்கு சத்தியமா காண்டாவுது. போதும். இதுக்கு மேல நானும் இந்த வீடியோவை பார்த்தது இல்ல. சரி கடைசியா இதுக்கு மேல வந்து என்னால பார்க்க முடியல, நான் ஆஃப் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆஃப் பண்றீங்க இந்த வீடியோவை. சத்தம் கேட்காதா? என்ன ஒரு கிட்னி worst behavior. ஆனா ஒண்ணுங்க, இந்த ஆட்டோமேட்டட் ஃப்ளஷ் கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைங்களா, சும்மா மூச்சு விட முடியாது. I am not finished yet. கால் போற இடத்துல என்னங்க ஆட்டோமேஷன்? எங்க ஆபீஸ்லயும் இப்படிதான். எல்லா லைட்ஸுமே ஆட்டோமேட்டட்.
மோஷன் சென்சார். அந்த மோஷன் இல்லை, இந்த மோஷன். ஸோ 15 நிமிஷமா எதுவும் பாய். டாட்டா பாய். ரைட் ஆல் அவுட் ஆஃப் 10 ஆஃப்